ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்ல போகிறேன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு 2 இயர்ஸாக எங்களுக்கு பேபி இல்லை. எனக்கும் டெஸ்ட் எடுத்திருந்தேன், என் ஹஸ்பண்ட்க்கும் டெஸ்ட் எடுத்திருந்தோம். எனக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருந்தோம். அந்த ஹார்மோன் சேஞ்சஸ், ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குது, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்திருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி வந்து யூரின் டெஸ்ட்டு, தைராய்டு டெஸ்ட்டு, செமன் டெஸ்ட்டும் எடுத்திருந்தோம், ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்திருந்தோம். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு நான் ரிப்போர்ட் காமிக்கிறேன் இப்போது. இதுதான் வந்து என் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் ரிப்போர்ட்டு. இதில் வந்து ஆரோ மார்க் லோவாக போட்டிருக்காங்கல்ல, அது ப்ராக்ரெசிவ் மோட்டிலிட்டி. அதுதான் வந்து 32% வந்து இருக்கணும். ஆனால் 20% வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து இதனால் நம்ம ஒரு வேளை அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அப்படிலாம் இல்லை. நாங்கள் கன்சீவாக ஆகி இப்போ எனக்கு ஒரு பேபி இருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்காக வந்து யாருக்காவது இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரி பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் லேட்டாக வேணால் ஆகுமே தவிர, பட் கண்டிப்பாக வந்து குழந்த இருக்கும். இந்த ரிப்போர்ட்டும் வந்து என் ஹஸ்பண்டோட தான். அதுவுமே வந்து கிரேட்டர் தென் 4% மேலே இருக்கணும். ஆனால் 0.3% தான் இருந்தது. ஸோ இதுவும் அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ வந்து நீங்கள் எதுக்குமே இது வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸ்பெர்ம் டெஸ்ட்டில் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஆனால் ப்ராக்ரெசிவ் மோட்டிலிட்டி மட்டும் கிரேட்டர் தென் 32%க்கு மேலே இருக்கணும். அதாவது 32%க்கு மேலே இருக்கணும். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து 20% தான் இருந்துச்சு. ஸோ வந்து அதனால வந்து குழந்த லேட் ஆகுமா அப்படின்னா இல்லை. அப்போ வந்து டாக்டரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ராக்ரெசிவ் மோட்டிலிட்டினா வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து அது போய் நீந்துது அப்படின்றது. அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து 32%க்கு மேலே இருக்க வேண்டியது 20% தான் இருந்தது. ஸோ அதனாலேயும் நாங்கள் வந்து ஒரு வேளை கன்சீவ் ஆகலையோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. 2 பேருக்குமே ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து 35 ஏஜ். ஸோ வெயிட்டும் வந்து 107 இருந்தாங்க. ஸோ அவங்க ஓவர் வெயிட்டா அப்படின்னு சொல்லி, ஓவர் வெயிட்னால அவங்களுக்கு பேபி இதுவாகலையா இல்லைன்னு சொல்லிட்டு, ஓவர் வெயிட்னால ஒரு வேளை பேபி இல்லையா, இல்லை அந்த ப்ராக்ரெசிவ் மோட்டிலிட்டி வந்து 20% வந்து கம்மியாக இருக்குது, 32 இருக்க வேண்டியது 20% தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனாலயான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. ஆனால் டாக்டர் தனியாக வந்து ஒன்றா செக் பண்ணி பாருங்கள், அது ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போகவும் இல்லை, அவங்களுக்கும் போய் காமிக்கல. ஆனால் நாங்கள் வந்து கன்சீவ் ஆகிட்டோம். ஸோ வந்து ப்ராக்ரெசிவ் மோட்டிலிட்டினால உங்களுக்கு யாராவது அப்படி ரிப்போர்ட்டில் இருந்ததுன்னா அதுக்காக ஒரி பண்ணிக்க வேண்டாம். என் ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அதனால் அவங்களுக்கு டேப்லெட்ஸ் எதுவுமே எழுதி கொடுக்கல. ஸோ இது வந்து நார்மல் தான். அதனால வந்து பேபி வந்து டிலே ஆக வேணால் ஆகுமே தவிர, பட் கண்டிப்பாக நமக்கு பேபி கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஒரி பண்ணிக்காதீங்க. மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு. பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, தைராய்டு எதுவுமே, சுகர் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ இது மட்டும்தான் இருந்தது. இதுவும் அவங்களுக்கு பெரிய இஷ்யூவாக சொல்லலை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது ப்ராக்ரெசிவ் மோட்டிலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக எங்களுக்கும் குழந்த இருந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் இருக்கும்.